அனைவருக்கும் வணக்கம். காப்பியங்களும் சமயங்களும் இதிலிருந்து ஒரு ஒருமதிப்பெண் பார்க்கலாம். கூற்று 1, இரட்டை காப்பியங்கள் பௌத்த சமயத்தை சார்ந்தவை. கூற்று 2, ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமண சமயம் சார்ந்தவை. இது 2ல் கூற்று எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ணுங்க. விடை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா, சரி, கூற்று 1 பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் பௌத்த சமயத்தை சார்ந்தவை என்பது தவறு. கூற்று 2, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் சமண சமயம் சார்ந்தது என்பது சரி. அப்போ விடை குறிப்பு கூற்று 1 தவறு, 2 சரி. இதற்கான விளக்கம் பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்களும் நமக்கு தெரியும். சிலப்பதிகார, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் நான் கேள்வி கேட்டுருக்கேன், இரட்டை காப்பியங்கள் சொன்ன உடனே சிலப்பதிகார, மணிமேகலை நம்ம முடிவு பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் பௌத்த சமயம் சார்ந்தது. அப்போ சிலப்பதிகாரம் வந்து சமண சமயம் சார்ந்தது. ஆக ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலையும் குண்டலகேசி மட்டுமே பௌத்த சமயம் சார்ந்தது, மற்ற அனைத்தும் சமண சமயம் சார்ந்தது. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ரொம்ப எளிமை, அனைத்துமே சமண சமயம் சார்ந்தது. அப்போ 10 நூல்களில் மணிமேகலை, குண்டலகேசி பௌத்த சமயம் சார்ந்தது, மீதி 8 நூல்கள் சமண சமயம் சார்ந்தது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நன்றி.